ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நிறைய சீரியலுங்களில் பார்த்த ஒரு யதார்த்தமான கதை அப்படின்னாலும் விஜய் காவேரி கிட்ட நடந்துக்கிட்டதாக இருக்கட்டும், காவேரியோட குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட இன்றைக்கான எபிசோடில் நடந்துக்கிட்டதாக இருக்கட்டும், பார்க்க ரொம்பவுமே காமெடி கலாட்டாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. நாளைக்கான எபிசோட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருக்க போது ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்தது தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்கள்ட்ட ஏதாவது பேசி கலாட்டா பண்ணிக்கிட்டு இவங்கள்ட்ட சமாதானம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் இதெல்லாம் பண்ணுறாரு. இவங்க வீட்டில் இருக்கவங்களும் பார்த்தா பெருசாக விஜய் மேலே எதுவும் கோவப்படுற மாதிரி தெரியல. ஏன்னா பாட்டி இன்னைக்கான எபிசோடில் எடுத்ததுமே காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி நீ போய் விஜய் கிட்ட பேசு, ஆனால் வெண்ணிலாவோட விஷயத்தை மட்டும் கரெக்டாக பேசிக்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. வெண்ணிலா விஜய் பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே பார்த்தா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க. மரியாதையை பாரு அப்படின்லாம் சாரதாம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சாரதாமாவும் பார்த்தா விஜய் மேலே கோவமாக இருக்கல, அவங்க மேலே கொஞ்சம் பயப்படுறாங்க, பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகிடுமோ அப்படின்னு. அது யதார்த்தம் தானே, பேரண்ட்ஸோட கவலை தானே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் எடுத்துக்க முடியுது. குமரன் கங்கா சொல்லவே தேவையில்ல, எப்படியாவது விஜய் காவேரியை சேர்த்து வைக்கணும் தான் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நிவீனும் அப்படி தான், அந்த பக்கத்து யமுனா லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாதுன்னு வச்சிங்களேன். இப்போ அடுத்து இருக்க நமக்கு சுவாரஸ்யமான கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவங்க இப்போ இருக்கிற அந்த வீட்டில் இருக்க ஓனர், அந்த ஓனரோட ஒய்ஃப் தான். அவங்க பார்த்தோம்னா செமையாக ஃபன் கேரக்டராக வர போகிறாங்க அப்படின்னு தான் ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் சொல்லியிருந்தாங்க. அவங்க யாருங்கிறதையும் நமக்கு ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆக மொத்தத்தில் நாளைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா விஜயோட வீட்டில் இப்போ பால் காய்ச்சறதுக்கு அந்த மாமி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன், அதாவது ஓனரோட ஒய்ஃப் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு நம்ம காவேரி ஏதாவது பொசிஷனஸ் ஆகி விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லை காவேரியை டேரெக்டாக விஜயோட வீட்டில் பால் காய்ச்சி எதெல்லாம் கொடுத்துட்டு போவாங்களா அப்படின்னு தெரியல. எது எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான ஒரு மூமெண்ட்டு பார்க்க ரொம்பவுமே சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா கோவப்பட்டுக்கிட்டு தான் என் ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு தானே ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த வார்த்தையில் தான் வீட்டுக்காரமாக கோவத்தில் இருக்கிறாங்க, அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக விஜய் பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஸ்டோரி. இவங்களுக்குள்ளார எந்த சண்டையும் இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கான எபிசோடில் பார்க்கும்போது புரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன தான் வச்சு ஸ்டோரியை மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குமரனோட ஸ்டோரி கொஞ்சம், நிவினோட ஸ்டோரி கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி மசாலா கலவையாக தான் அடுத்த ஸ்டோரி போவோம். ஏன்னா எதை வச்சும் கரெக்டாக இதுதான் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் பேசிட முடியாது. அதனால் அப்படி தான் ஸ்டோரி மூவ் ஆகுங்கிற மாதிரி தான் யோசிக்க முடியுது. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலையும் பெருசாக இந்த அப்டேட்டும் கொடுக்கல, நம்மளா ஏதோ பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தா காவேரி கோவப்படல அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் தானே. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எப்படி ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்கன்னு. எது எப்படி பார்த்தாலும் தாத்தா பாட்டியை ரொம்பவுமே மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.